ஒரு பிரச்சனையை மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு என்ன தீர்வு என்று புரியாமல் திண்டாடி குழம்பி நிற்கும் பிள்ளையே, பிரச்சனை உன்னை பிடித்து கொண்டு இல்லை, நீதான் பிரச்சனையை பிடித்து கொண்டு இருக்கிறாய். நீ அந்த பிரச்சனையை விடு, என் பக்கம் திரும்பு. என்னை நினைத்து கொண்டு அந்த பிரச்சனையை மறக்க முடிகிறதா என்று முயற்சி செய். நீ மறக்க மறக்க அந்த பிரச்சனை தானாக சரியாகிவிடும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. இதை நம்பினால் உன்னால் அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வர முடியும். இன்று மாலை எனக்கு 2 தீபம் ஏற்றி வழிபடு. உனக்கு விரைவில் ஒரு தெளிவு உண்டாகும். வாழ்க்கையில் ஏன் எதற்கெடுத்தாலும் காரணங்களை அடுக்குகிறாய்? ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசி. அதற்கு பதிலாக காரணங்களை தேடி அலையாதே. காரணங்களை தேடுவதால் உனக்கு என்ன பயன்? அது உன் மனதை திருப்திப்படுத்தாது. என்றைக்குமே காரணங்களை தேடி அலைந்தவர்கள் ஜெயித்தது என்று கிடையாது. காரணங்களால்